மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஒரு பெரிய பதட்டத்தை தமிழ்நாட்டில் சில மாதங்களாக ஏற்படுத்தி வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம். அது இப்போ யாருக்கான மலை, யாருக்கான கோயில் அப்படின்ற விவாதம் தான் இப்போ முன்னுக்கு நிற்குது. என்னை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் அதனுடைய மலையும் எல்லோருக்குமான இடம் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு திருமண நாள்லையும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சிவகங்கை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவங்க ரொம்ப சாதாரணமா ஒரு 2000 ரூபாய் செலவுல ஒரு திருமணத்தை பண்ணிட்டு போயிடலாம். அம்பானி குடும்பம் 5000 கோடி ரூபாய்க்கு திருமணம் பண்ற காலத்துல ஒரு 2000 ரூபாய் இருந்தா கௌரவமான முறையில, மனசுக்கு பிடிச்சமான முறையில கல்யாணத்தை பண்ணிக்கலாம் சொன்னா அது திருப்பரங்குன்றத்துல பண்ணிக்கிற முடியும். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை சர்ச்சையாக்கக்கூடிய RSS, BJP இதனுடைய தலைவர்கள் எல்லாம் பல கோடியில திருமணம் பண்ணக்கூடிய அளவிற்கு வசதியானவங்களா இருக்காங்க. ஆனா உண்மையான இந்துக்கள், சாதாரண மக்கள், ஏழைகள், 4-5 பெண் குழந்தைகளை பெற்ற குடும்பத்தை சார்ந்த தகப்பன்மார்கள் என்ன கல்யாணம் பண்ணா ஊர்ல வச்சு அந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தா என்ன இப்படி கல்யாணம் விடுங்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கும். ஆனா அழகா திருப்பரங்குன்றம் கோயில்ல கல்யாணம் சொல்லி அவர் தகவலை சொல்லி ஒரு 50 பேரோட கல்யாணத்தை முருகன் கோயில்ல பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு 50 பேருக்கு ஒரு டோக்கன் வாங்கி கொடுத்தா 2000 ரூபாய் செலவுல அற்புதமான ஒரு திருமணத்தை பண்ணிட முடியும். திருப்பரங்குன்றத்தினுடைய இனிய நினைவுகள் என்னவென்று கேட்டால் இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம பேசுறது திருப்பரங்குன்றம் மக்களுக்காக பேசல. ஏன்னா திருப்பரங்குன்றம் அமைதி நிலவுகிறது. ஹெச்ராஜா தலைமையிலான இந்துத்துவ அமைப்புகள், மதவெறி அமைப்புகள், இந்து முன்னணி போன்ற தீவிர அமைப்புகள் பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கடந்த 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தை பதட்டப்படுத்தினாங்க. உண்மையில் என்ன நடந்தது என்பதை திருப்பரங்குன்றம் மக்களை போய் நம்ம 4ஆம் தேதி நடந்தது என்ன என்று கேட்டால், எல்லா மதத்தை சார்ந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் யாருமே திருப்பரங்குன்றத்தில் வெளியே நடமாட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தை சார்ந்த சாதாரண இந்து மக்கள் கூட அன்றைக்கு அச்சத்தின் பிடியில் இருந்தார்கள். என்ன நடக்குமோ, இந்த சம்பவங்களுக்கும் திருப்பரங்குன்றம் மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவர்கள் யுத்தகலமாக திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த செய்தி திருப்பரங்குன்றம் மக்களுக்கான செய்தி அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான செய்தி என்ற முறையில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். முருகன் என்று சொன்னாலே அழகன் முருகன் என்றுதான் நமக்கு தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்லியிருக்கு. முருகனுடைய சிரிப்பை குறித்து, முருகனுடைய மனிதர்களாகத்தானே கடவுளெல்லாம் இந்த மண்ணில் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா கடவுளர்களுமே, எல்லா மதத்தினுடைய கடவுளர்களுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனிதர்களாக இருந்ததான் இங்கே நம்முடைய எல்லா விதமான கதைகளும், எல்லா விதமான தெய்வ கதைகளும் சொல்கிற காரணத்தினால் அவ்வாறு முருகனை குறித்து வருகிற செய்திகள் மனதுக்கு ஓப்பான செய்திகள். அப்படி ஒரு குழந்தைத்தனமான முகம் இருக்கிற முருகனை ஒரு ஆக்ரோஷமான முருகனை போல் அவர்கள் சித்தரித்து வடமாநிலங்களிலே கோஷமிடுவதை போன்று தலைகளிலே, கைகளிலே காவி துணிகளை கட்டி கொண்டு அமைதியான திருப்பரங்குன்றம் வீதியில் ஆக்ரோஷத்தோடு கோஷமிட்டு உள்ளூர் மக்களை பயமுறுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், நண்பர்கள் சில பேர் சொல்கிற தகவல் அடிப்படையில கோவில் நடையவே அடைக்க வேண்டிய சூழலை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். எந்த கடவுள் பேரால் இவர்கள் அரசியலை முன்வைக்கிறார்களோ அந்த கடவுளின் நடையவே பூட்டக்கூடிய அளவிற்கு இவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய செய்தி. திருப்பரங்குன்றம் மலையில அதனுடைய அடிவாரத்திலே சுப்பிரமணிய சாமி கோவில் இருக்கிறார். மலையினுடைய ஒரு புறத்தில ஒரு பாதி உயரத்தில காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் இருக்கிறது. மலையின் இன்னொரு புறத்திலே உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் நகரத்துக்குள்ளே ஏராளமான கோவில்கள் இருக்கு. மலை உச்சியில சிக்கந்தர் தர்கா என்கிற பெயரால் ஒரு தர்கா இருக்கிறது. இப்போது எப்படிப்பட்ட ஒரு செய்தி தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டு வருகிறது? நீண்ட காலமாக திருப்பரங்குன்றம் மலையில் சுப்பிரமணிய சாமி கோவில் மட்டும் இருந்ததாகவும், சமீபத்தில் தர்காவை வலிந்து கட்டியதாகவும், அந்த தர்காவில் மாமிச உணவை, இறைச்சி அவர்கள் சமைக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இப்போ அவங்க பரப்புறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களின் உணவில் பிரிக்க முடியாத ஒன்றது மாமிச உணவு. நான்லாம் விருதுநகர் மாவட்டத்துக்காரன். எங்க மாவட்டத்துல தீபாவளிக்கு கரிச்சீட்டுன்னு மக்கள் போடுவாங்க. நான் உழைக்கும் மக்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், எந்த மாமிசத்தை, எந்த இறைச்சியை வைத்து அது அசூசையானது, அது தீட்டானது என்று இன்றைக்கு எச்ராஜாவுக்கு வேண்டுமானால் இறைச்சி தீட்டாக இருக்கலாம். உழைக்கும் மக்கள் தீபாவளி நாளில் வீடு முழுவதும் மாமிசம் சாப்பிட வேண்டும், இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆண்டு முழுவதும் சீட்டு போட்டு தீபாவளி அன்றைக்கு ஒரு 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி குடும்பத்தோடு வயிறார சாப்பிடுகிற அந்த மக்களிடம்தான் இறைச்சி தீட்டு என்கிற ஒரு கதையை
ஹெச் ராஜா போன்றவர்கள் இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள் என்பதை உழைக்கும் மக்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிக்கந்தர் தர்காவில இறைச்சி உணவு சமைக்கப்படுவது இன்று நேற்று நடந்ததா? 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது. கடைசியாக சிக்கந்தர் தர்காவுக்கு ஆட்டுடன் சென்ற ஒரு இஸ்லாமியர் அபுதாகிர் தடுக்கப்படுகிறார். யார் இந்த அபுதாகிர்? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சார்ந்தவர். அவரை தடுத்ததை தொடர்ந்துதான் இந்த பிரச்சனையை ஹெச் ராஜா போன்றவர்கள், பாஜகவும் இந்து முன்னணியும் பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னதான் தமிழ்நாட்டில் அவர்கள் வேக வேகமாக பேசினாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் காலத்திலே திரும்பி பார்க்கவில்லை. எனவே இந்த சட்டமன்ற அவர்கள் சொல்கிறார்கள் 2026 சட்டமன்றத்தை கைப்பற்றணும் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு. உண்மை அதுவல்ல. தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்லயாவது ஜெயிக்க முடியுமா என்பதுதான் பிஜேபியினுடைய கணக்கு. ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஒரு 10 சீட்லயாவது நம்ம ஜெயிச்சிட முடியுமா? அதற்கு தமிழ்நாட்டில் ஏதாவது மதவெறி அரசியலை தூண்டலாமா என்பதான் அவருடைய கணக்கு. அந்த அடிப்படையில் அந்த அபுதாகிர் தடுக்கப்படுகிறார். அபுதாகிரை சந்தித்து கேட்டால் அவர் சொல்கிறார், 20 ஆண்டு காலமாக இந்த சிக்கந்தர் தர்காவில நான் குடும்பத்தோடு ஆடு காணிக்கையாக செலுத்தி, ஆடை பலியிடுவதல்ல, தவறான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆடை காணிக்கையாக செலுத்தி அதை சமைத்து அங்கே வரக்கூடிய மலையை சுற்றி வாழக்கூடிய அவர் சொல்கிறார், எங்க குடும்பத்திலிருந்து நாங்க 10 பேர் போவோம். சமைத்த உணவை 90% உணவு அருந்துவது, சாப்பிடுவது மலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அவர்கள்தான் என்னுடைய ஆட்டை மேலே எடுத்து வருவதற்கு உதவி செய்வார்கள். சமையலுக்கு தேவையான பொருளை மலைக்கு மேலே கொண்டு வருவதற்கு அவர்கள் தான் உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆட்டை சமைப்பதற்கு அவர்கள் தான் உதவி செய்வார்கள். எல்லோருமாக சமைத்து மகிழ்ச்சியாக நாங்கள் அந்த நாளை கழித்து விட்டு வருவோம். எதற்காக 21 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த ஆட்டை காணிக்கையாக செலுத்து என்று கேட்டால், அவர் அப்தாயிர் ஒன்றும் பெரிய வசதியானவராக தெரியல. அவருக்கு ஒரு ஆடு என்பது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் ஏங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய துணைவியார் அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது மருத்துவமனையில் பிரசவத்துக்காக நான் சேர்த்திருந்தேன். மருத்துவர் சொன்னார், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமை இருக்குது, ரொம்ப சிக்கலான நிலைமையாக இருக்குது. தாய் அல்லது சேய் 2 பேரில் ஒருவரைத்தான் காப்பாற்ற முடியும் உயிருடன், 2 பேரில் ஒருத்தவங்களுடைய உயிரை கட்டாயம் காப்பாற்ற முடியாது என்று டாக்டர் சொன்னார். அந்த நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து நான் சிக்கந்தர் தர்காவை வேண்டிக் கொண்டு, என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் பிழைத்தால் நான் ஆடுகளை பலியிட்டு காணிக்கையாக செலுத்தி நான் வழிபடுவேன் என்று அங்கிருந்து நான் வேண்டுதல் செய்தேன். என்னுடைய வேண்டுதலை சிக்கந்தர் ஏற்றார். என்னுடைய மனைவியும் குழந்தையும் உயிரோடு வந்தது. இதன் பொருட்டு நான் 20 ஆண்டு காலமாக ஆடுகளை அங்கே நான் காணிக்கை செலுத்தி உணவு எல்லோருக்கும் அன்னதானம் செய்கிறேன். அந்த அன்னதானத்துக்கு பெயர் தான் கந்தூரி. 21வது ஆண்டாக வருகிற போது நான் தடுக்கப்படுகிறேன் என்று சொல்கிறேன். இப்போது நான் கேட்கிறேன், இப்போதுதான் இது நடந்ததை போன்று இங்கே ஹெச் ராஜா தலைமையிலான அந்த கும்பல் பிஜேபியினுடைய அரசியல் அறுவடைக்காக இரக்கமற்ற முறையில இந்த செய்தியை அவர்கள் பரப்புகிறார்கள். இதுவெல்லாம் தெரிந்த காரணத்திற்காகத்தான் திருப்பரங்குன்றம் மக்கள் அவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் இது எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவருடைய விருப்பமெல்லாம், நீங்கள் எல்லாம் திருப்பரங்குன்றத்தில் வராமல் இருந்தால் எங்கள் குன்றும் குமரனும் பாதுகாப்பாக இருப்பார் என்றுதான் திருப்பரங்குன்றம் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எங்கே இந்த தவறு நேர்ந்தது என்று நாம் பார்க்கிற போது நிச்சயமாக மதுரை மாவட்ட நிர்வாகம், நிச்சயமாக மாநில அரசுக்கும் கூட இதில் பொறுப்பு இருக்கு என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீண்ட காலமாக இருந்த வழக்கத்தை இடையில் ஏன் காவலர்கள் தடுத்தார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த நேரத்தில் உறுதியான நிலைப்பாட்டை யார் தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, நீ நீதிமன்றத்துக்கு செல் என்று சொல்வதற்கு மாறாக யார் நீண்ட காலமாக காணிக்கை செலுத்தி வந்தார்களோ அவர்களை நீதிமன்றத்துக்கு செல் என்று தவறான ஒரு வழிகாட்டுதலை அந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையும் காவல்துறையும் அவர்கள் செய்ததுதான் இந்த பிரச்சனை தீவிரத்தன்மை அடைந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை குறித்து பேசுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை குழு இருக்கிறது. யார் நியாயமாக யார் பேச வேண்டும்? சுப்பிரமணிய சாமி கோவில் நிர்வாகமும் சிக்கந்தர் தர்கா நிர்வாகமும் அரசு துறையும் இணைந்து பேசினால் அது சமாதான பேச்சுவார்த்தை. ஆனால் இங்கே சிக்கந்தர் தர்கா நிர்வாகம், சுப்பிரமணிய சாமி கோவில் நிர்வாகம், அரசு தரப்பு எதிர்த்தரப்பில இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்துக்காக செயல்படக்கூடிய அந்த அமைப்புகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இதுவே முதலில் சட்ட ரீதியாக தவறு. அவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் அடுத்தடுத்த கட்டங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுகிறது. எனவே நீண்ட கால நடைமுறையை இப்படியான ஒரு சூழலில் தான் அவர்கள் தேவையற்ற முறையில், ஒருவேளை இப்போது ஒரு புதிய நடைமுறையை துவக்கினால்
அதை நிச்சயமாக நாம் யாரும் ஆதரிக்க கூடாது. ஒரு கோவில் இருக்கிறது, கோவில் பக்கத்தில் இப்போது ஒரு தர்காவை கட்டி அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தர்காவில் இந்த ஆண்டுதான் அவர்கள் மாமிச உணவை சமைத்து அவர்கள் கந்தூரி கொடுக்கிறார் என்று சொன்னால் ராஜா மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்குரிய யாரும் ஏற்க மாட்டார்கள், நாமும் ஏற்க மாட்டோம். ஆனால் 100 ஆண்டு கால நடைமுறையை இடையில் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை, எல்லோரும் பின்பற்றிய ஒரு நடைமுறையை, சகிப்புத்தன்மையோடு இருக்கிற ஒரு நடைமுறையை இவர்கள் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இந்த கோவில் தொடர்பான நிறைய வழக்குகள் நடந்திருக்கிறது. 1920 துவங்கி இப்போது வரை வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு அனைத்து வழக்குகளையும் படித்தவன் என்கிற முறையில் நான் சொல்கிறேன். இந்த வழக்குகளில் ஒரு வழக்கில் கூட அங்கே உணவு சமைப்பதை பற்றி ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்யப்படவில்லை. வழக்குகள் முழுக்க முழுக்க கோவிலினுடைய சொத்து தொடர்பாக, தர்காவினுடைய சொத்து டைட்டில் தொடர்பாக நடைபெற்ற வழக்குகள் தான். மிக தெளிவாக நீதிமன்றம் 1923 இன்று வரை உறுதிப்படுத்துகிற தீர்ப்பு என்ன? நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தீர்ப்பு ஒரு ஓப்பன் டாக்குமெண்டாக, ஒரு வெளிப்படையான ஆவணமாக இணையத்தில் கிடைக்கிறது. நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்ப்பு சொல்கிறது, சிக்கந்தர் தர்காவும் சிக்கந்தர் தர்கா அமைந்திருக்கிற அந்த மலையினுடைய அந்த குன்றினுடைய மேல் பரப்பும், சிக்கந்தர் தர்காவினுடைய கொடிமரமும், அங்கே இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான இடமும், சிக்கந்தர் தர்காவுக்கு ஏறி செல்கிற பழம் படிக்கட்டுகளும் தர்காவிற்கு சொந்தமானது என்று தீர்ப்புகள் இன்று வரை உறுதிபட தெரிவித்தது. சுப்பிரமணிய சாமி கோவிலும் இந்த தர்காவினுடைய அனுபவத்தில் இல்லாத இதர இடங்களும் கோவிலுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போது அதில் பிரச்சனையே எழுப்பல. இந்த டைட்டில் தொடர்பான பிரச்சனையே கிடையாது. அது ரொம்ப தெளிவா இருக்கு. ஒருவேளை இந்த மலை முழுவதும் எங்களுக்கு தான் என்று சொன்னால் அதற்காக ஒரு வழக்கை தொடுக்கலாம். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கு குறித்து நீங்கள் இணையலாம், போராடலாம், சட்ட ரீதியான வழிகளை கையாளலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அங்கே கோவிலுக்கு அருகிலே அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்ற முதல்ல ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும். கோவில் இருக்கிற இடம் வேற, தர்கா இருக்கிற இடம் வேற. அந்த சமைக்கிற வாடகை கூட இங்கே வராது. அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது கோவிலும் தர்காவும். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வேறு வேறு இடங்கள் இருக்கிறார் என்கிற காரணத்தினால் இவரெல்லாம் முழுக்க முழுக்க வடிகட்டிய பொய்யை சொல்லி மக்களை நம்ப வைத்து, உணர்ச்சிகரமான கடவுள் என்று சொன்னால் எல்லோருக்கும் பிடிக்கும் தான். மத வேறுபாடு என்றுதான் மக்களுக்கு கடவுள் பிடிக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் வரையறுத்து நாம் நிறுத்த முடியாது. இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இதைத்தான் வழிபடுவார் என்று வரையறுத்து நிறுத்த முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தர்காக்களில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் ஏழை இந்து குடும்பங்கள் குழந்தைகளுக்கு சீரடிப்பதற்கு, குழந்தை பயந்து போச்சு, குழந்தை 2 நாளா சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்கு என்று சொன்னால் மருத்துவமனைக்கு ஏழை இந்து குடும்பங்கள் போவதில்லை. தர்காவுக்கு சென்று அங்கே முகத்திலே தண்ணீர் தெளித்து சுகமாய் தூக்கி வருவதை காலங்காலமாக தமிழ் சமூகம் பார்த்து வந்திருக்கிறது. யாரும் மத வேறுபாடு பார்ப்பதில்லை. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வருகிறவர்கள் சிக்கந்தர் தர்காவுக்கு செல்கிற நடைமுறை இருக்கிறது. தஞ்சாவூர் பெரிய கோயிலை வழிபட்டவர்கள் அப்படியே நாகூர் தர்காவுக்கு சென்று வழிபட்டு விட்டு அருகாமல் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கும் சென்று வருகிற ஏற்பாடு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய நடைமுறையாக இருக்கிறது, வழக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மக்களை பொறுத்தவரை கடவுளும் மனிதனும் ஒன்றுதான் என்றுதான் உழைக்கும் மக்கள் நினைக்கிறார்கள். அந்த காலத்து சினிமாக்கள்ல காந்தாராவ் என்று ஒரு திரைப்பட நடிகர் இருப்பார். உண்மையிலே மனசுக்கு பிடித்த ஒரு திரைக்கலைஞர். அவர் முருகன்கிட்ட பேசுவார். எப்பா முருகா, ஏன் இப்படி என்ன பாடுபடுத்தலன்னு கேட்பாரு. என்ன விநாயகரே, ஏன்பா உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன் இப்படி படுத்து? இதுதான் மக்களுக்கும் மக்களுக்கும் கடவுளுக்குமான உறவாக நம்ம பார்க்கணும். கிராமப்புறங்களில் இன்றைக்கு சிக்கந்தர் தர்காவில் ஆட்டை காணிக்கையாக செலுத்தி, கோழியை காணிக்கையாக செலுத்தி அவர்கள் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதைப் போல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோவில்களில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, இந்த ராஜா வகைராக்கள் தமிழ்நாடு எங்க குலசைவம் கோயிலுக்கு வாங்க, நீங்க அங்க 100 ஆடுகளை பலியிட்டு என் சாமி சிரிக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் மதுரை மாவட்டத்தில், எந்த மதுரை மாவட்டத்தில் நீங்க திருப்புவனத்தில் பிரச்சனை பண்றீங்க, அந்த திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய வடக்கம்பட்டிக்கு போய் பாருங்க. வடக்கம்பட்டியில கோவில் திருவிழா அன்றைக்கு 1000 ஆடுகளை பலியிட்டு மக்கள் அங்க விழா. இதுதான் உழைக்கும் மக்கள் பண்பாடு. நான் உழைக்கும் மக்களை கேட்டுக்கொள்வது, மாமிசம் என்றால் தீட்டு ராசாவிற்குத்தானே தவிர நம்ம முருகனுக்கும் நம்ம சிக்கந்தருக்கும் நம்ம உழைக்கும் மக்களுக்கும் மாமிசம் தீட்டில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் அவர்கள் தவறான ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். திருப்பூர் மக்கள் உண்மையில் இந்த நேரத்தில் நாம் மனமோந்து பாராட்ட வேண்டியது புதிய தலைமுறை தொலைக்காட்சி. சில தினங்களுக்கு முன்னால்
கடந்த வாரத்தில் 87 பேரை திருப்பூன்றத்தில் பேட்டி எடுத்து அவர்கள் ஒளிவாக்கு, நான் தான் ஆட்டை கொண்டு போனேன் என்று அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து பேருடைய ஒரு தீவிர இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் சொல்றார். நான் தான்ப்பா ஆட்டை கொண்டு போனேன், எத்தனை ஆட்டை கொண்டு போயிருக்கிறேன், ஏன்ப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். குடும்பத்தோட போய் நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இவரெல்லாம் இஸ்லாமியர்களா? இவரெல்லாம் இந்துக்கள் தானே. எனவே திருப்பூன்ற மக்களை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த எப்படி இந்துத்துவ அமைப்புகள் இந்த பிரச்சனை ஏற்படுத்துகிறார்களோ அதே போல ஓரிரு இஸ்லாமிய அமைப்புகள் அவர்களும் அரசியல் ஆதாயத்திற்காக அவர்களும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய மக்கள் அப்படிப்பட்ட ஓரிரு இஸ்லாமிய அதிதீவிர அமைப்புகளை நீங்கள் அவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மதவெறி என்று சொன்னால் அது எந்த தரப்பிலும் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து என்ற அடிப்படையில் பெரும்பான்மை மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தீவிரவாத அமைப்புகளையும் நாம் ஏற்க முடியாது, சிறுபான்மை மதத்துக்குள்ளே செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளையும் ஏற்க முடியாது. உழைக்கும் மக்களுக்கு மதம் இல்லை, சாதி இல்லை என்பதுதான் உண்மை என்ற அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கையாண்டது இந்த அமைப்புகளுக்கு இவர்கள் செயல்படுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்து விட்டது என்று பார்க்கிறோம். அதன் பிறகு அவர் திடீரென்று பிப்ரவரி 4ஆம் தேதி என்று ஒரு தேதியை அறிவித்து குமரன் மலையை மீட்பதற்கு வாருங்கள் என்று சொல்லி, எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஹெச்ராஜா இப்படித்தான் பேசுவார் என்று நமக்கு இப்படி தெரியும், அண்ணாமலை இப்படித்தான் பேசுவார் என்று தெரியும். ஒரு மனித தன்மையோடு அவர்களுக்கு பேச தெரியாது என்பது தமிழ்நாடு அறிந்த விஷயம். அப்படி தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் பல பேர் இருக்காங்க, நான் எல்லார் பேரையும் சொல்ல விரும்பல. ஆனால் சின்ன குழந்தைகிட்ட நீங்க சொல்லி கொடுத்து முருகன் மலையை காப்பாற்ற வாருங்கள் என்று ஒரு சின்ன குழந்தையே பேச வைக்கிறீங்க, ஒரு வயதான மூதாட்டியை பேச வைக்கிறீங்க. இந்த தவறான செய்திகளை பார்த்துத்தான் உண்மையில் முருகன் மலைக்கு ஆபத்தோ என்று தமிழ்நாட்டு மக்கள் உள்ளம் பதறுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு நான் கேட்டுக்கொள்வேன், அப்படி எந்த சூழலும் அங்கே இல்லை. எனவே அப்படிப்பட்ட இப்போது கூட தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூச தினத்தின் அன்றைக்கு எல்லோரும் மீண்டும் திருப்பூர் வாருங்கள் என்று ஹெச்ராஜாவும் அவருடைய ஆட்களும் அறைகூர் விடுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்டுக்கொள்வேன், அப்படியான ஒரு சூழல் அங்கு இல்லை. அந்த முறையில்தான் நாம் இந்த தைப்பூசம் உள்ளிட்ட இந்த திருவிழாக்களை மனசுக்கு ஓப்பான திருவிழாக்களாக மாற்றுவதற்கு வன்முறையான களமாக மாற்றாமல், திருவிழா என்பது மனதை மகிழ்ச்சிப்படுத்துவது, எம்மதத்தை சார்ந்தவர்களையும் அது மகிழ்ச்சிப்படுத்துவது என்கிற முறையில் தான் நாம் திருவிழாவை பார்க்க வேண்டுமே தவிர அது வன்முறை களமாக மாற்றிவிடக்கூடாது என்பதையும் கூட நேரத்தில் கவனமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை முதலில் அவர்கள் தவறு செய்தார்கள். அதே நேரத்தில் 4ஆம் தேதியை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவிற்கான இந்த உண்மையான பக்தர்கள் வேடத்தில் இது போன்ற அமைப்புகள், அரசியல் வன்முறையாளர்கள் திருப்பூரத்தில் நுழைகிற ஒரு முயற்சியில் ஏற்பட்ட போது உண்மையில் அன்றைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் இன்னும் சொல்லப்போனால் மாநில அரசும் கூட உரிய விழிப்புணர்வோடு அவர்கள் தடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்படியாக மக்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை, அது திருப்பரங்குன்றம் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு மாநில பிரச்சனையாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4-5 இடத்திலாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு கனவில், ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் மத்தியில ஒரு மோதலை ஏற்படுத்தி, வன்முறையை ஏற்படுத்தி, எப்படிப்பட்ட வன்முறை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நமக்கு அரசியல் ஆதாயம்தான் முக்கியம் என்று நினைக்கிற பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். 10 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசாங்கத்தை ஆளுகிற ஆட்சி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? 2015இல் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கும் ஒற்றை செங்கலோடு அங்கே இருக்கு. ஆனால் 2017 நீங்க பிலாஸ்பூர்ல எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டுறீங்க, 2022 திறப்புடா நடக்கும். ஆனால் 10 ஆண்டு காலமாக 10 பைசா ஒதுக்காமல் எய்ம்ஸ் கிடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு, ஒரு கல்லூரி, புதிய சாலை, ஒரு புதிய ரயில் தடம் என்று எதையாவது நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியவில்லை. இதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு என்ற முறையில் நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர மக்களை பதட்டப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு, தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த புரிதல் உணர்ச்சியோடு, இதை நமக்கே உரிய பண்பாட்டோடு, நமக்கே உரிய சகிப்புத்தன்மையோடு, நமக்கே உரிய பன்மைத்துவ ஒற்றுமையோடு, மதம் எதுவாக இருந்தாலும் மனிதநேயம் காப்போம் என்கிற முறையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் ஜனவரி 25ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி என்று சொன்னால் அது திமுக தலைமையிலான அணியில் இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்ற ஒரு கூட்டம் என்பது 12 கட்சிகள் பங்கேற்ற கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டம் உறுதிபட
திருப்பூன்ற மக்களுக்கு தெரிவித்தது, திருப்பரங்குன்றம் நமது ஊர், இந்த மலை நமது மலை, இங்கே சுப்பிரமணிய சாமி கோவிலும் பாதுகாப்பாக இருக்கிறது, சிக்கந்தர் தர்காவும் பாதுகாப்பாக இருக்கிறது. சுப்பிரமணிய சாமி கோவிலுடைய வழிபாட்டு முறையை அவர்கள் பின்பற்றட்டும், சிக்கந்தர் தர்காவுடைய வழிபாட்டு முறையை அவர்கள் பின்பற்றட்டும். இதை அனைத்தையும் பாதுகாப்பது திருப்பூன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் பொறுப்பு என்கிற முறையில் அவர்கள் உறுதி பூண்டார்கள். நான் மீண்டும் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று வந்தார்கள். அங்கே உருவாக்கப்பட்ட ஆவணத்தில் 2 கட்சிகளும் கையெழுத்திட்டார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த மகஜரை வழங்கினார். அந்த அனைத்து கட்சின்னு சொன்னால் இவங்க யாருன்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம். அப்படி சாதாரணமாக நீங்கள் கேள்வி எழுப்பிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய நான் குறிப்பிடுகிறேன், திமுக, அதிமுக, சிபிஎம், சிபிஐ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள், இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அங்கே இருக்க என்று சொன்னால் இவர்கள்தான் திருப்பூன்ற மக்களினுடைய 99% வாக்குகளை பெற்றவர்கள். அந்த மக்களினுடைய அரசியல் கட்சிகள். அந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ, நாளைக்கு தேர்தல் நடந்தா கூட நீங்களா வாக்குகளை பெற போறீங்க. எந்த கட்சிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தார்களோ இவர்கள் தான் பெரும்பான்மையான வாக்குகளை பெறப்போகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தான் மக்களின் வாழ்வோடும் தாழ்வோடும் கலந்திருக்கிறார்கள். இவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர், இது மிக முக்கியமான ஆவணம், நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு கூட இந்த ஆவணத்தை தமிழக அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று அனைத்து கட்சியினருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டுகளை தெரிவித்தார். அனைத்து கட்சியினரின் வேண்டுகோளை ஏற்று இது ஒரு மகஜராக மட்டும் இருக்கக்கூடாது. சிபிஎம் தலைமையிலான அனைத்து கட்சியினரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வேண்டுகோள் வைத்தார்கள். என்ன வேண்டுகோள்? கோட்டாட்சியர் தலைமையிலே ஒரு விசாரணையை நீங்கள் நடத்தி எல்லா கட்சிகளுடைய வாக்குமூலத்தை நீங்கள் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் கோட்டாட்சியருடைய விசாரணை ஜனவரி 30 கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த விசாரணையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கெடுத்தார்கள். தனித்தனியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டு மக்கள், நான் மீண்டும் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் வாக்களிக்கிற உங்களுடைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் அன்றைக்கு கடந்த 30 திருப்பரங்குன்றம் கோட்டாட்சியரிடம் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துற வாக்குமூலம் என்ன? அந்த வாக்குமூலத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்பிரமணிய சாமி கோவிலுடைய வழிபாடு என்பது இப்படித்தான், அது பாதுகாக்கப்பட வேண்டும். சிக்கந்தர் தர்காவில ஆடுகளை கோழிகளை காணிக்கையாக செலுத்தி அவர்களுடைய வழிபாட்டு முறை எங்கள் கட்சிக்கு நீண்ட காலமாக தெரியும் என்கிற முறையில்தான் எல்லா கட்சிகளும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் யாரிடம் ஏமாற்ற விரும்புகிறீர்கள்? அதோடு மட்டுமல்ல, பிப்ரவரி 8 ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு, அதாவது அவர்கள் கோட்டாட்சியரிடம் கொடுக்கிற போதே, மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிற போதும் கோட்டாட்சியரை சந்திக்கிற போதும் திருப்பூன்றம் காவல் நிலையத்திலும் அனைத்து கட்சிகள் சார்பில் இந்த மகஜரோடு சேர்த்து 8 அனைத்து கட்சிகளும் பங்கேற்கிற மக்கள் நல்லிணக்கத்திற்கான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பது ஏற்பாடு. அது அந்த கூட்டம் நடந்திருந்தால், அந்த கூட்டத்திற்கான அனுமதியை காவல்துறை வழங்குவதாக இருந்தால், பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருப்பூன்றத்திலே கூடி திருப்பூன்றம் அமைதியாக இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிற ஒரு கூட்டமாக அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த 4 ஏற்பட்டிய பதட்டத்தை ஒட்டி வருகிற 11 தைப்பூச திருவிழா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அறுபடை வீட்டில் முதல் படை வீடான திருப்பூன்றத்தில் அவர்கள் வழிபாட்டிற்கு கூட இருக்கிறார்கள். அவ்வாறு கூடுகிற மக்களுக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக திருப்பூன்றத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதி பூண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சிகளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தங்களுடைய காலங்காலமான பழக்க வழக்கங்களின் மீது நம்பிக்கை வைத்து, தமிழ்நாட்டின் இப்போது திருப்பூன்றம் அமைதியாக இருக்கிறது, இந்த அமைதி மாநிலம் முழுவதும் நிலவ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.